ஆத்ரியாபுரம்ங்கிற கிராமத்துல அனிதாங்கிற ஒரு பொண்ணு, அவங்க புருஷன் கிஷோர், 2 பசங்களோட அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அனிதா தங்கச்சி யசோதா டிகிரி படிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்க 2 பேரு ரெட்டை பிள்ளைங்க. ஒரு நாள் அனிதா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது, என்ன அனிதா, நொறுக்கு தீனி பண்ணிட்டு இருக்கியா? நாளைக்கு ஹாஸ்டல்ல இருந்து யசோதா வராங்க. நீ எப்பயாச்சும் எனக்காக நொறுக்கு தீனியெல்லாம் பண்ணிருக்கியா? என் தங்கச்சிக்காக நான் பலகாரம் செய்றேன். உங்களுக்காக எதுக்கு செய்யணும்? உன் தங்கச்சி மேல இருக்கிற அன்புல பாதியாச்சு புருஷன் மேல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு என் தங்கச்சி நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருக்கானா, அதுக்கு காரணமே நீங்க தானங்க. எங்க அப்பா அம்மா செத்து போனதுக்கு அப்புறமா என் தங்கச்சி படிப்பு நின்னு போயிடும்னு நான் பயந்தேன். ஆனா நீங்க தான் ஓவர் டைம் ஒர்க் பண்ணி யசோதாவை படிக்க வைக்கிறீங்க. எங்க அப்பா உசுரோட இருந்திருந்தா கூட என் தங்கச்சிய எந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பாரான்னு எனக்கு தெரியாது. இரு அனிதா, யசோதா நம்ம வீட்டு பொண்ணு. அவளை படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா குறைஞ்சிருமா என்ன? மறுநாள் அனிதாவோட தங்கச்சி வீட்டுக்கு வருவா. அப்போ வீட்ல இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நிர்மலா, எப்படிம்மா இருக்க யசோதா? உங்க அக்காவுக்கு உன் மேல ரொம்ப பாசம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பத்தி பேசலனா அவளுக்கு தூக்கமே வராது. சரி நீ சொல்லுமா, இன்னும் எவ்வளோ வருஷமா படிப்பு இருக்கு? நான் இன்னும் ஒரு வருஷம் படிக்கணுமா. அக்கா, நான் டிகிரி செகண்ட் இயர்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்க்கா. ரொம்ப சந்தோஷம் யசோதா. சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்கள பெத்துக்கிட்டதுனால என் படிப்பு பாதியிலே நின்று போச்சு. என் ஆசையெல்லாம் நீ நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறது தான். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அனிதாவோட பசங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க. 2 பேருமே யசோதா கூட நல்லா விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் கிஷோர், அனிதா, யசோதா கோயிலுக்கு போவாங்க. நடு ரோட்ல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு நிர்மலா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவா. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? நான் நல்லதாண்டா இருக்கேன், நீ அழாத. அப்போ டாக்டர் வெளியே வந்து, நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணேன். ஆனா அவரை எங்களால காப்பாற்ற முடியல. அனிதா சோகத்தை மூடி மறைச்சு பசங்களுக்கு ஆறுதல் சொல்லுவா. உள்ள இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அவ என்னோட தங்கச்சி. அவங்க இப்போ கோமால இருக்காங்க. எப்ப கண்முழிப்பாங்கன்னு இப்ப சொல்ல முடியாது. இந்த மாதிரி மாசங்கள் போச்சு. இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்க தங்கச்சியை கோமாவை விட்டு வெளியில கொண்டு வர முடியாது. அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க வீட்டுக்கு கூட கூட்டிக்கிட்டு போலாம். ஆக்சுவலா அதுதான் நல்லதும் கூட. அது கூடவே அனிதா யசோதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. கட்டில் மேல இருந்த யசோதாவை பார்த்து அழுதுகிட்டே இருந்த அனிதா கிட்ட, உன் தங்கச்சி லீவுக்கு உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாதுமா. நல்லா படிக்க வேண்டிய பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது தான் சில நேரத்துல இந்த கடவுள் எதுக்காக இவ்வளோ கொடூரமா நடந்துக்கிறான் அப்படின்னு தோணுது. நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா இவங்கள யாருமா பார்த்துக்கிறது? இப்போ நீ பார்த்துக்க வேண்டியது 3 பேரை. நின்று போன உன் படிப்பை நீ கண்டினியூ பண்ணு. இவங்களை எப்படியாவது நல்லா பார்த்துக்கோ. இப்படி அவங்களுக்கு தைரியத்தை சொல்லுவாங்க. அனிதா டிஸ்டன்ட் எஜுகேஷன் மூலமா தன்னுடைய படிப்பை முடிப்பா. அனிதா துணி தைச்சு தன்னோட பசங்களை வளர்த்தாங்க. அனிதா பிஇடி முடிச்சு டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணவா. ஆனா வேலை கிடைக்கல. அனிதா வீட்டு பக்கத்துல இருக்கிற பொம்பளைங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ரோடுங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குல்ல? ஆமா பின்ன. 10 வருஷமா நம்ம ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ கிட்ட நம்ம ரோட சரி பண்ணுங்கன்னு எவ்வளவோ கேட்டு பார்க்குறோம். ஆனா அந்த ஐயா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாம் நம்ம நேரம். இதை பத்தியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அந்த வீணா போனவ வரா பாருங்க. இப்படி வீட்டுக்கு போற அனிதாவை காட்டுவா. நீயா அனிதா? ஏதோ எக்ஸாம் எல்லாம் அட்டென்ட் பண்ணியாமா? உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? இல்லைங்க, இன்னும் நல்லா படிச்சு மறுபடியும் அடுத்த வருஷம் நான் எக்ஸாம் எழுதி ஆகணும். துணி தைச்சு வர வருமானமே உங்க வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல படிச்சு பெரிய வேலைக்கு போகணுன்ற ஆசையெல்லாம் உனக்கு எதுக்குமா? சரியா சொன்ன. அதுக்குள்ள நிர்மலம்மா அங்க வருவாங்க. அனிதாவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மேல ஆசை இல்லை. ஆனா பிள்ளைங்கள நல்லபடியா படிக்க வைக்கணும்னு அவ ஆசைப்படுறா.
அத பேராசைன்னு சொல்ல முடியாது. அது கடமை. நீங்க உங்க புள்ளைங்கள இந்த மாதிரி நினைச்சு நல்லபடியா வளர்த்திருந்தா, இப்படி 2 நாளைக்கு ஒரு தடவ அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவாங்களா? ஏதேதோ கெட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு. பாவம் தினமும் அவங்கள கூட்டிக்கிட்டு வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போய்க்கிட்டு இருக்கீங்க நீங்க. அ அ அ நீ இங்க தான் இருக்கியா? நாங்க ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்குன்னு ஒரு வார்த்தைய சொன்னோம் நிர்மலாம்மா. அதுக்கு போயி, இப்படி அவங்கவங்க வீட்டுக்கு அவங்கவங்க போயிருவாங்க. நீ இவங்க பேச்செல்லாம் காதுல போட்டுக்காத அனிதா. மத்தவங்க கஷ்டத்த பார்த்து, அதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய ஊத்தி, அத பார்த்து சந்தோஷப்படுற ஆட்கள் இவங்க. இவங்களுக்கெல்லாம் கன்னத்துல ஓங்கி 2 விட்டு, அறிவு வர மாதிரி 4 வார்த்தைய சொல்லணும். போக போக இதே மாதிரி இன்னும் நெறைய பேர நீ சந்திக்க தான் போற. அதனால இப்பவே நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிடு. ஒவ்வொரு தடவையும் நான் தைரியத்தை இழக்கும்போது, நீங்க தான் எனக்கு தைரியத்த குடுக்குறீங்கம்மா. உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி நாட்கள் போச்சு. அனிதா பரீட்சைய நல்லா எழுதி டீச்சர் வேலைக்கு போவாங்க. தன்னோட பசங்க படிக்கிற ஸ்கூல்லயே டீச்சரா வேலைக்கு சேருவாங்க. ஒரு நாள் வனஜாக்சி பொண்ணு அவங்க அத்தை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அனிதா தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு அங்க வந்துகிட்டு இருப்பாங்க. துர்கா, உள்ள வா. உங்க மாமியார் வீட்டுக்கு நீ நாளைக்கு போகலாம். ஏம்மா? சகுனம் சரியில்லை. உள்ள போயிடு. புருஷன் இழந்த பொண்ணு வீட்ல ஒரு மூலையில உக்காராம இப்படி வெளியில வந்துகிட்டு இருக்கா. இவெல்லாம் முன்னாடி வந்தா போற வேலை உருப்பிடுமா சொல்லு? இந்த வார்த்தைய அனிதா மட்டும் இல்லாம அவங்க பசங்க கூட கேட்பாங்க. சுரேஷ் அனிதா கிட்ட, அம்மா, நீங்க வந்தா நல்ல சகுனம் இல்லைன்னு ஏம்மா எல்லாருமே சொல்றாங்க? புருஷனை இழந்த பொண்ணுக்கு இந்த உலகம் மரியாதையை கொடுக்காது. பொம்பளைங்க மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் விட்டுட்டு 4 பேர் சொல்றத கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா பொண்டாட்டி செத்து போன ஆம்பளைங்களுக்கெல்லாம் இது வராது. இதுதான் இந்த உலகத்தோட நியாயம். எல்லாரும் சொல்ற அந்த பேச்சை கேட்டு அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு அவங்க 2 பேருக்குமே புரிஞ்சு போச்சு. மறுநாள் சுரேஷ் வனஜாக்சிக்கு கேக்குற மாதிரி, அம்மா, என் முன்னாடி வாம்மா. நீ எதிரில் வந்தா என்னோட 10வது எக்ஸாமை நான் நல்லபடியா எழுதுவேன். நான் ஏண்டா எதிர்க்க வரணும்? நீ போயிட்டு வா. அம்மா, இன்னைக்கு நீ கண்டிப்பா என் முன்னாடி வரணும். நீ என் முன்னாடி வந்தா அபசகனம் இல்லைன்னு இங்க எல்லாருக்குமே நான் நிரூபிக்கணும். இப்படி வனஜாக்சிய பார்த்து சொல்லுவா. அனிதா சுரேஷுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமுக்கு அனுப்புவா. 2 மாசத்துக்கு அப்புறம் சுரேஷுக்கு 10வது ரிசல்ட் வரும். சுரேஷ் ஜில்லா ஃபர்ஸ்ட் வருவான். அந்த ஜில்லா கலெக்டர் தன்னோட பிஏ கிட்ட, ஒரு சாதாரண கிராமத்து பையன் ஜில்லா ஃபர்ஸ்ட் வந்திருக்கானா? இவங்களுக்கு நாம தட்டி கொடுக்கணும். அந்த ஸ்கூல்ல அந்த பையனுக்கு வாழ்த்துக்கள் ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணுங்க. இப்படி கலெக்டர் அவனை வாழ்த்துறதுக்கு போவாங்க. கலெக்டர் வருவாங்கன்னு தெரிஞ்சு எம்எல்ஏ கூட அங்க வருவாங்க. கலெக்டர் எம்எல்ஏ கிட்ட, இந்த ஊர்ல ரோடு போடுறதுக்கு தேவையான ஃபண்டெல்லாம் அமுச்சு விட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ரோடு இப்படி இருக்கு? அந்த ஃபண்ட்ஸை நீங்க என்ன பண்ணீங்க? அது கலெக்டர் அவங்களே. உங்க மேல சிபிஐ என்கொயரி போடுறேன். என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சொல்லிக்கோங்க. கலெக்டர் ஊர் மக்கள் கிட்ட, சுரேஷ் ஜில்லா ஃபர்ஸ்ட் வந்ததுனால இந்த பிரச்சனை எனக்கு தெரிய வந்துச்சு. ஊர்ல ஒருத்தர் நல்லா படிச்சா ஊருக்கே நல்லதுன்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க. சீக்கிரமா உங்க ஊருக்கு நல்ல ரோடு நான் போட்டு தரேன். அதை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஊர் ஜனங்க சுரேஷ நல்லா புகழ்வாங்க. கலெக்டர் சுரேஷுக்கு மெடல் போடுவாங்க. சுரேஷ் பேசிக்கிட்ட, 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்ல எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க சித்தி கோமாவுக்கு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆனாலும் கூட சோர்வாம எங்க அம்மா நல்லா படிச்சு டீச்சர் வேலையை வாங்கிட்டாங்க. என்னையும் என் தம்பிய கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எங்க அம்மா விதவைன்னு இந்த ஊர்க்காரங்க ரொம்ப கேலி பண்ணாங்க. எங்க அம்மா எதிரில் வந்தா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. நான் 10வது எக்ஸாம் எழுத போகும்போது கூட எங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போனேன். இப்போ நான் ஜில்லா ஃபர்ஸ்ட் வரலையா? எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்க தான் இப்போ என்னால இந்த ஊருக்கு ரோடு, நல்ல தண்ணி டேங்கெல்லாம் வருதுன்னு என்ன புகழ்றாங்க. ஆனா இந்த புகழ் எல்லாமே எங்க அம்மாவுக்கு தான் போகணும். நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வார்த்தையால எங்க அம்மாவை நோவடிக்காதீங்க. அதான் நீங்க சொல்ற எனக்கு நன்றி. அனிதாவை யாரெல்லாம் அவமானம் படுத்தாங்களோ சுரேஷோட வார்த்தை செருப்படியா இருந்துச்சு. தன்னோட மகன் தனக்கு கொடுத்த மரியாதையை பார்த்து அம்மா வியந்தாங்க.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லபடியா அவங்க தூங்குனாங்க. அப்பல இருந்து அந்த ஊர்க்காரங்க அனிதாவுக்கு நல்ல மரியாதை தருவாங்க. இப்படி 6 வருஷங்கள் கடந்துச்சு. சுரேஷ் இன்ஜினியரிங் முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல இருந்து நல்ல வேலைய வாங்கினான். சுரேஷ் ப்ரொஃபசர் அவங்க கிட்ட, நான் நினைச்ச மாதிரியே நீ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்துட்ட. நீ அமெரிக்காக்கு போய் எம்எஸ் பண்ணினா உன்னோட வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். மாசத்துக்கு லட்சக்கணக்கில் நீ சம்பாதிக்கலாம். நானும் எம்எஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் நான் இதை அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா எப்பவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சுரேஷ் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும்போது, சுரேஷ், உன்னையும் உன் தம்பியையும் படிக்க வைக்கிறதுக்கு உங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. 4 லட்சம் ரூபாய் கடனும் வாங்கியிருக்கா. இப்பதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்காமே, இதுக்கப்புறமாவது உங்க அம்மாவுக்கு பாரம் குறைச்சிடுப்பா. இப்படி நிர்மலம்மா சொல்லுவாங்க. அந்த பேச்ச சுரேஷ் யோசிப்பான். அமெரிக்கா போய் எம்எஸ் பண்ணணும்னா கம்மினாலும் 3 லட்ச ரூபாய் தேவைப்படும். இப்பவே 4 லட்சம் கடன் இருக்கு. இப்படி இருக்கும்போது அம்மா 30 லட்சம் எங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்க? படிப்பை நிறுத்தி வேலைக்கு நான் சேர்ந்தா அம்மாவுக்கு உதவியா இருக்கும். இப்படி சுரேஷ் முடிவெடுப்பான். அனிதா சுரேஷ் கிட்ட வருவாங்க. என்னப்பா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன? ஒன்னும் இல்லாமா, எனக்கு வந்த ஸ்டேஃபண்டை வச்சு உனக்கு நான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி சேலைய அம்மாவுக்கு கொடுப்பான். இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதுக்கப்புறம் சுரேஷ் ஹைதராபாத்ல வேலைக்கு சேர்ந்தான். ஒவ்வொரு மாசம் அம்மாவுக்கு காசு அனுப்புவா. இப்படி 2 வருஷங்கள் போச்சு. வருண் கூட இன்ஜினியரிங் முடிப்பான். சுரேஷ் வருண் கிட்ட, வருண் நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? யுஎஸ்க்கு போய் எம்எஸ் பண்றேன் அண்ணா. என் ஃப்ரெண்டு விஜயோட அண்ணன் 2 வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸ்ல எம்எஸ் பண்ணாங்க. இப்போ பெங்களூர்ல 3 லட்சம் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க. விஜயோட நிலைமை வேற, நம்மளோட நிலைமை வேற. அதுக்கு தான் நானும் எம்எஸ் பண்ணல. திடீர்னு 30 லட்சம் அம்மா எங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்க? ஒரு வாட்டி யோசி. முதல்ல அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். அம்மா எப்படியாச்சு காசு ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்படி வருண் தன்னோட அம்மாவுக்கு விஷயத்த சொல்லுவான். சரிப்பா, நீ ஆசைப்பட்டபடியே அமெரிக்காவுக்கு போய் நல்லபடியா படிச்சுட்டு வா. இப்படி நிறைய பேங்க்குக்கு போய் லோனுக்காக அலைவாங்க. லோனு கிடைச்சிச்சாமா அனிதா? இல்லைங்கம்மா, நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எடுத்து தான் அந்த வர பணத்தில் தான் வருணை படிக்க வைக்கணும். ஏன்னா என்கிட்ட வேற வழியும் இல்லை. இப்படி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வருணுக்கு காசை கொடுப்பாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் வருண் அமெரிக்கா போவான். வருணுக்கு தேவைப்பட்ட மீதி காசு எல்லாத்தையும் சுரேஷ் சம்பளத்துல அமுச்சு வச்சுட்டே இருப்பான். 2 வருஷத்துக்கு அப்புறம் வருண் எம்எஸ் முடிச்சு இந்தியாவுக்கு வருவான். ஹைதராபாத்ல 2 லட்சம் சம்பளத்துக்கு அவன் வேலை பார்ப்பான். கொஞ்ச நாட்களையே 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும். ரிட்டையர்மெண்ட் வாங்கினாலும் கூட அனிதா ஏழை மக்களுக்கு டியூஷன் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்லயே இருப்பா. சுரேஷ் வருண் ஒவ்வொரு மாசமும் வீட்டுக்கு காசு அனுப்புவாங்க. மறுபடியும் 1 வருஷம் கடந்து போகும். சுரேஷ் வருண் 2 பேருமே அப்பாவாவாங்க. பொங்கலுக்கு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க. வருண் மனைவி சரையும் சுரேஷ் மனைவி கிட்ட, அக்கா, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, எவ்வளோ செலவாச்சு? 3 லட்சம்க்கா. 3 லட்சமா? தீக்ஷா தன்னோட புருஷன் சுரேஷ் கிட்ட, என்னங்க, சரையு 3 லட்சத்துல ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கா. அவ்வளோ விலை அதிகமா இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் கம்மி விலையிலையாவது. நான் ஒரு மாசம் கஷ்டப்பட்டா 50,000 ரூபாய் கிடைக்கும். வீட்டோட ரெண்ட், குழந்தையோட ஹாஸ்பிட்டல் சார்ஜுக்கு பாதி செலவாயிருது. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட என்கிட்ட நெக்லஸ் வாங்கித்தானே எப்படி நீ கேக்குற? சுரேஷ் வருத்தப்படுறான்னு தீக்ஷாவுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போவாங்க. அவங்க நண்பர்கள் சேர்ந்து, சுரேஷ், ஹைதராபாத்ல வீடு வாங்கினியா? என் சம்பளத்தால நான் எப்படி வீடை வாங்க முடியும்? அமீர்பேட்ல சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட்ல நான் இருக்கேன். அப்படியா? வருண், நீ எங்க இருக்க? நான் பஞ்சாரா ஹில்ஸ்ல ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். பஞ்சாரா ஹில்ஸ்ல ஃபிளாட்டா? சாதாரணமான விஷயமே இல்ல. ஆமா, உனக்கு எவ்வளவு சம்பளம்? 2.5 லட்சம். அந்த ஆள் வருண புகழ்ந்து பேசுவான். ஊர்ல எங்க போனாலும் எல்லாருமே சுரேஷ் விட வருணுக்கு அதிகமா மரியாதை கொடுப்பாங்க. சுரேஷ் தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட, தீக்ஷா, நீ சந்தோஷமா தானே இருக்க? சந்தோஷமா தாங்க இருக்கேன்.
ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் எதனால வந்துச்சு? உனக்கு நகை சேலை என்னால வாங்கித் தர முடியல. சிட்டில சின்ன வீட்ல வாடகைக்கு இருக்கோம். நான் அன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆகாம இருந்தா என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. எந்த விஷயத்துலங்க? இன்ஜினியரிங் நான் முடிச்சதும் நான் அமெரிக்கா போய் எம்எஸ் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கு சுமையா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நானும் என் தம்பி மாதிரி சுயநலத்தோட இருந்திருந்தா அவன் மாதிரியே நானும் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பேன். அதுக்கு தான் எங்க 2 பேரும் வாழ்க்கையில இவ்வளோ வேறுபாடு. ஒரு காலத்துல என்னால இந்த ஊருக்கு நல்ல ரோடு, குடிநீரெல்லாம் கிடைச்சுது. அப்போ எல்லாருமே என்ன புகழ்ந்து பேசுவாங்க. இப்போ என்ன மதிக்கவே மாட்றாங்க. இப்படி கவலைப்படுவான். அதே நேரத்துல அந்த ஊர்க்காரன் ராகவ் அங்க வந்து, வருண், என் பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் வேலை பார்த்தா நல்லதா இல்ல மேல் படிப்புக்கு அமெரிக்காவுக்கு நான் அனுப்பட்டுமா? யோசிக்காம அஜய நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வைங்க. இன்ஜினியரிங் ஆனதும் வேலைக்கு போனா அஜய் 50,000 அதிகமா சம்பாதிக்க முடியாது. தூரமா இருந்து கேட்டுக்கிட்டே இருந்த சுரேஷுக்கு கோபம் வந்துருச்சு. ராகவையா வீட்டை விட்டு போனதும், இன்ஜினியருக்கு அப்புறம் படிப்பை நிறுத்தினா 50,000 அதிகமா சம்பாதிக்க முடியாதுன்னு என்ன பத்தி நீ சொல்றல்ல? என்னை விட நீ நல்லா வாழ்றேன்னு ஊர் ஜனங்களுக்கு நீ சொல்ல வரன்னு எனக்கு நல்லா புரியுது. அண்ணே, நான் சாதாரணமா தான் அதை நான் சொன்னேன். அப்படியெல்லாம் நீ நினைக்காதண்ணே. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் வாடகை வீட்டில் இருக்கேன்னு என்னோட நண்பன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ பஞ்சாரா ஹில்ஸ்ல ஃப்ளாட்டை வாங்கினேன்னு சொல்ல தேவையா? நீ சொன்னது நிஜமா இருக்கட்டும், என் மானத்தை காப்பாத்த நீ ஒரு பொய் சொல்லிருக்கலாம்ல. நான் கஷ்டப்பட்டு ஃப்ளாட்டை வாங்கினேன், அதை ஊர் ஜனங்களுக்கு சொல்றது தப்பா? நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு உனக்கு என் மேல பொறாம தானே? ஊ மேல ஏண்டா எனக்கு பொறாம? அம்மாவுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா நான் போகல. உன்ன மாதிரி நானும் அமெரிக்காவுக்கு போயிருந்தா என் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா அம்மாவுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேனா? இல்லையா? உன்னை அமெரிக்கா அனுப்பி வைக்க அம்மா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கினாங்க. அம்மாவோட கஷ்டத்தை யோசிக்காம நானும் உன்னை போல சுயநலமா இருந்திருந்தா நானும் அதிகமா சம்பாரிச்சிருப்பேன். உன் ஃபீஸுக்கு காசு கம்மியாகும்போது நான் உனக்கு காசு அனுப்பி வச்சேன். எல்லாம் மறந்துட்ட இல்ல? அதே நேரத்துக்கு அனிதா வீட்டுக்கு வருவா. நான் என்னமோ நீ போட்ட பிச்சையால படிச்ச மாதிரி சொல்றேன்? என் படிப்புக்காக நீ எவ்வளோ செலவு பண்ணன்னு சொல்லு. வட்டியோட நான் தீர்த்து வைக்கிறேன். என்னடா இது? அண்ணன் தம்பி 2 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீ ஒன்னும் பேசாதம்மா. இப்படி 5 லட்ச ரூபாய் செக்கை எழுதி கொடுத்து அண்ணன் மேல வீசுவா. என்ன வருண், என்ன இது? ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி செக்கு தூக்கி எங்க மூஞ்சி மேல எறியறீங்க? ஏன் புருஷன் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு பெருசா தெரியுதா? உன் புருஷன் பண்ணது அது பெருசா தெரியலையா? என் புருஷன் சுயநலவாதி, அத்தை ஏமாத்தி படிச்சாருன்னு உன் புருஷன் சொன்னப்ப தடுக்காம இப்போ எங்களை மட்டும் திட்டிக்கிட்டு இருக்க? அவங்கள தடுக்கிறத விட்டுட்டு நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எப்படிம்மா? அந்த சண்டை பெருசாகும். அனிதா எவ்வளவு சொன்னாலும் கேட்காம சுரேஷ், வருண் அவங்க மனைவிய கூட்டிக்கிட்டு வெளியே போவாங்க. 2 பேர் நடுவுல விரிசல் விழுந்துருச்சுன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அனிதா அவங்க 2 பேரை சேர்த்து வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவா. ஆனா அவங்களோட கோவம் கம்மியாகல. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அனிதா சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி, சுரேஷ், என்கிட்ட கை செலவுக்கு கூட பணம் இல்லடா. இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி விடுறியா? என்னோட சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. காசு அனுப்புன்னு எனக்கு ஃபோன் பண்ணாதம்மா. உன் சின்ன பையன் நல்லா சம்பாதிக்கிறால, அவனை கேளு. இப்படி சுயநலமா யோசிக்காம ஒரு வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேம்மா, அந்த தப்பை மறுபடியும் நான் பண்ணவே மாட்டேன். இப்படி ஃபோன் கட் பண்ணிடுவான். சுரேஷ் பேச்சுக்கு அனிதா ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் வருணுக்கு ஃபோன் பண்ணுவா. வருண் காசு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவான். இதை கேட்ட சரையும், என்னாச்சு சரியோ? அம்மாவுக்கு காசு அனுப்புனா தப்பா? உங்க அண்ணன் பணம் கொடுக்காம நைஸா கலந்துக்கிட்டாருல்ல, இப்போ நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். உங்க அம்மா ஊர்ல கிராமத்துல தானே இருக்காங்க, அவங்களுக்கு அங்க என்ன செலவு இருக்க போகுது? எதுக்காக இப்போ அவங்களுக்கு நாம பணம் கொடுக்கணும்? இப்படி வருணோட மனச மாத்துவா. இப்படி வருண் கூட அம்மாவுக்கு காசை அனுப்பவே மாட்டேங்கிறான். இப்படி 3 மாசம் கடந்துச்சு. அனிதா கோமலா இருக்கிற தங்கச்சிய ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் பொன்னாடிகளை கூப்பிட்டுக்கிட்டு அனிதா கிட்ட 2 பேருமே வருவாங்க.
எத்தனை நாளாச்சுடா உங்களை பார்த்து. என்னை பார்க்கறதுக்கு இவங்க நிச்சயமா வருவாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா. ஆமாம்மா, நீ சொன்னது உண்மைதான். உங்களை பற்றி நினச்சி உங்கள் அம்மா ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. ஒரு வாரமாவது தங்கிட்டு போங்கப்பா. நம்ம வீட்டை சேர்த்து நமக்கு 10 சென்ட் நிலம் இருக்கு இல்லம்மா? இந்த இடத்தால எங்க 2 பேருக்குமே சண்டை வராம இப்பவே சரியா எழுதுவீங்கன்னு கேட்க வந்திருக்கோம். அப்படின்னா நீங்கள் 2 பேரும் என்ன பார்க்கறதுக்காக வரலையாடா? அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா? இந்த இடத்த எங்க பேர்ல எழுதி வைப்பல்ல? அந்த இடம் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு தானடா சொந்தம். உங்கள் விருப்பத்துக்கு குறுக்கல நான் என்னைக்கிடா வந்து நின்று இருக்கேன். அவங்க 2 பேரு ரிஜிஸ்டாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அனிதா அந்த இடத்த 2 பேருக்கு எழுதி வைப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி இந்த இடத்த உங்கள் அம்மா உங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டால. அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த இடத்த நீங்கள் எப்படியும் வித்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்களில் யாராவது உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு போய் கூட வச்சுக்கோங்க. இப்பவே என் வீடு சின்னதா இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல அம்மா வந்தா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் கூட்டிட்டு போக முடியாது. ஆனா அம்மா இந்த இடத்துல இருக்கிறதா ரொம்ப நல்லது. இந்த வீட்டை சீக்கிரமா இடிச்சு இந்த நிலத்தை நான் அங்க விற்க போறோம். நீ இவங்க வீட்டில் கொஞ்ச நாட்களுக்கு இருமா. இப்படி சாதாரணமா வரும்னு சொல்லுவான். அந்த வார்த்தைக்கு அனிதா ரொம்ப வருத்தப்படுவா. நீங்கள் என்ன பார்த்துக்கலனாலும் பரவாயில்லடா. தயவு செஞ்சு உங்கள் சித்திக்கான வைத்திய செலவு மட்டும் பார்த்துக்கோங்கடா. சித்தி கோமாவுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்பவும் அங்க முடிக்கல. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது வேஸ்ட்டுமா. தப்பு சுரேஷ். சித்திங்கிறது ஒரு தாயோட இடத்துல இருக்கிறவ. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. என்னைக்காவது ஒரு நாள் அவ கோமாவை விட்டு வெளியில வந்துடுவா. அது வரைக்கும் அவளுக்கு வைத்தியம் செய்யறதுக்கு மட்டும் முடியாதுன்னு 2 பேருமே சொல்லிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்படி கையெடுத்து கும்பிட்டு வேண்டிப்பா. ஆனா 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. அனிதா அழுதுகிட்டே அப்படியே போயிருவா. பின்னாடியே நிர்மலம்மா வந்து, அவங்க 2 பேருக்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு நான் கனவுல கூட நினச்சதில்லம்மா. ஏமா, அவங்கள வளர்க்குறதுல நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? நான் அவங்கள சரியாதானே வளர்த்தேன். அவங்க தான் என் உலகம்னு தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எதுக்காக என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? இப்படி அவ வருத்தப்படுவா. நாங்க போயிட்டு வரோம். மறுபடியும் நீங்கள் இங்கே வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த ஒரே ஒரு நாளாவது நீங்கள் இங்கே இருந்துட்டு போங்கடா. இல்லம்மா, நான் போகணும். உன் சின்ன பையன் இருப்பானான்னு கேளு. எனக்கு இங்க என்ன வேலை? ஒரே வயிற்றுல பிறந்தவங்கடா நீங்கள் 2 பேரும். நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையாக இருக்கணும். என்ன பார்த்துக்கலனாலும் பரவாயில்லடா. ஆனால் நீங்கள் 2 பேரும் மட்டும் எப்பவுமே ஒற்றுமையாக இருங்கடா. 2 பேருமே ஒண்ணுமே பேசாம வெளியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜோரா மழை பெய்யும். இதனால அவங்க வெளியே போக முடியாது. நிர்மலம்மா அவங்க கிட்ட பேச அறைக்கு போவா. அப்போ கோமால இருந்த யசோதம்மாவோட உடம்பு அசைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு முழிப்பு வந்து கட்டில எந்திரிச்சு உக்காருவாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பாப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீ கண் முழிச்சிருக்கியேம்மா. இப்படி ரொம்ப வருஷமா கோமலா இருந்தத அவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சுரேஷும் வரணும் தானே. உங்களை பார்க்கும்போதே தெரியுதுடா நீங்கள் நல்லபடியாக தான் இருக்கீங்க அப்படின்னு. ஆமா சித்தி. சித்தியா? நான் உங்கள் அம்மாடா. அதை கேட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, நீ கண் முழிச்சிட்டியாக்கா? இப்படி அவளை கட்டுப்பிடிப்பா அனிதா. இப்படி எல்லா வருஷமும் கோமலா இருந்தது யசோதா இல்ல அனிதான்னு நிர்மலம்மாவுக்கு புரிய வரும். உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா யசோதா. உன் அக்கா பிள்ளைங்க அனாதைங்களா ஆயிடக்கூடாது அப்படின்னு நீ அவங்களுக்கு தாயாயிட்டியா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத மறந்து போய் உங்க அக்கா பிள்ளைங்களுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சியா? உன்ன மாதிரி ஒரு தியாக சுடரை நான் என் வாழ்க்கையில பார்த்ததில்லம்மா. கதைகளில் கூட நான் பார்த்ததில்ல. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவ பண்ணது பெரிய தியாகம். நீ கோமால போன நாள்ல இருந்து அவதான் அனிதான்னு சொல்லி உன் 2 பிள்ளைங்களையும் இத்தனை வருஷமா அவதாம்மா வளர்த்தா. உன் தங்கச்சி உன் இடத்துல நின்று நீ வளர்க்குறதை விட நல்லாவே உன் பிள்ளைங்கள வளர்த்துருக்கா. அவ கல்யாணமே பண்ணிக்காம விதவையாவே வாழ்ந்துட்டாமா. அதை கேட்டு அனிதா அழுவாங்க. எதுக்காக யசோதா இவ்வளோ பெரிய தியாகத்தை நீ செஞ்ச? அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சோகத்திலிருந்தே மீண்டு வராத பசங்க கிட்ட அம்மா கோமால இருக்காங்க அப்படின்னு நான் எப்படிக்கா சொல்ல முடியும்? அதனால தான் நான் யசோதா அப்படிங்கிற இதே மறந்து அனிதாவாவே என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ
உனக்கு யசோதான்னு நான் பேர் வச்சிட்டேன். அந்த யசோதா பெறாத பிள்ளையான கிருஷ்ணனை தான் பெத்த பிள்ளைய விட நல்லபடியா பார்த்துக்கிட்டா. அதே மாதிரி இந்த யசோதா அவ பெறாத இந்த 2 குழந்தைங்கள பெத்த புள்ள மாதிரி இத்தனை வருஷமா நல்லபடியா பார்த்துக்கிட்டா. நீங்க எங்களுக்காக வேஷ போட்டு வாழ்ந்து எவ்வளோ அவமானத்தை அனுபவிச்சிருக்கீங்க. எவ்வளோ அன்பா எங்களை வளர்த்தீங்க. நாங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டோம். மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை. இப்படி 2 பேருமே யசோதாவோட காலில் விழுவாங்க. மருமகள் கூட 2 பேருமே கையெடுத்து கும்பிட்டு யசோதா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இனிமே நீங்க கேட்ட மாதிரியே அண்ணையா நானும் ஒன்னா நல்லபடியா வாழ்வோமா. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அனிதா யசோதாவை அவங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்ல சந்தோஷமா வாழ்வாங்க. இது அவங்க கதை. இன்னொரு நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்.